இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாங்கள் எங்களுடைய பாதுகாவலியாம் புனித ரீத்தம்மாவுக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். அதே வேளையிலே அன்னையாம் திருச்சபையானது பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரமாக்குகின்ற இறை இரக்க ஆண்டவருடைய பெருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாட எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றாள். நீங்கள் இரக்கமுடையோராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். அதைத்தான் இயேசுவே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி பவுஸ்தீனா வழியாக்க ஆண்டவர் இயேசு உலக மக்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அழைப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்திருப்பதை இந்த இறை இரக்க பெருவிழா எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆண்டவன் இயேசுனுடைய இரக்கம் அளப்பரியது என்பதை அந்த இறை இரக்க பெருவிழா எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற வேளையிலே எங்களுடைய பாதுகாவலியாம் ரீத்தம்மாளும் அந்த ஆண்டவன் இயேசுனுடைய இரக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தால் அதே இரக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கும் கொடுத்தாள். தான் பெற்ற நம்பிக்கை மற்றவர்களும் நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பாதுகாவலி விரும்புகின்றாள். ஆதலால் தான் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றவளாகவும் எங்களுடைய மனித வாழ்க்கையிலே எதெல்லாம் நடக்க முடியாது என்று சொல்லி இருப்பவையெல்லாம் நடக்கும் என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் எங்களுடைய பாதுகாவலுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சிறு வயதிலேயே தன்னை முற்றுமுழுதாக்க இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பினாள். இத்தாலி நாட்டிலே பிறந்த எங்களுடைய பாதுகாவலி தான் ஒரு துறவியாக வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினாள். ஆனால் தன்னுடைய விருப்பத்திற்கு அவளுடைய பெற்றோர் சம்மதம் தெரிவிக்காத பட்சத்திலே அவள் எல்லாம் இறைவனாலே கைகூடும் என்ற நம்பிக்கையிலே அவள் தன்னை முற்றுமுழுதாக்க இறைவனுக்கு அர்ப்பணித்தவளாக பெற்றோர் சிறு வயதிலேயே அவளுக்கு மனம் முடித்து வைத்தார். அவ்விதமாக மனம் முடித்து வைத்த வேளையிலே அவள் தன்னுடைய கணவனோடு ஒரு இல்லற வாழ்வை ஆரம்பித்தாள். கணவன் குடிகாரனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களை ஏற்படுத்திய வேளையிலும் அவள் தன்னுடைய கணவனை அன்பு செய்தாள். கணவனோடு நல்லதொரு குடும்ப உறவை கட்டி எழுப்ப விரும்பினாள். தன்னுடைய கணவனுக்காக நாளாந்தம் ஆண்டவருடைய இரக்கத்தை அவள் கேட்டு தன்னுடைய கணவன் மனம் மாற வேண்டும், பாவமன்னி படைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவனுக்காக அவள் தினமும் செபித்து வந்தாள். அவ்விதமாக அவள் செபித்து வந்து தன்னுடைய கணவனோடு நல்லதொரு குடும்ப உறவை கட்டி எழுப்பியவளாக இல்லற வாழ்வின் பயனாக்க 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். இவ்விதமாக அவள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நல்லதொரு கிறிஸ்தவளாக நல்லதொரு மனைவியாக்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு தாயாக விளங்கியவள் இறுதியாக்க நல்லதொரு துறவியாகவும் தன்னை அர்ப்பணித்தாள். கணவன் மனம் மாறியவனாக தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்த வேளையிலே அவனை தீயவர்கள் கொலை செய்தார்கள். இறக்கின்ற வேளையில் அவள் தூய்மையாக இறக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிய இந்த எங்களுடைய பாதுகாவலி புனித ரீத்தம்மாள் தன்னுடைய கணவன் நிச்சயமாக்க தன்னுடைய வாழ்க்கையிலே தூய்மையான உள்ளத்தோடு இறைவனிடம் சென்றிருக்கின்றாள் என்று சொல்லி நம்பியவளாக்க அந்த கணவனை கொலை செய்தவர்களை கூட மன்னித்தாள். ஆனால் இவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரு துன்பம் அலை மோதியது. என்னவென்று சொன்னால், இவளுடைய 2 குழந்தைகளும் தங்களுடைய தந்தையை கொலை செய்தவர்களை தாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். ஆனால் ரீத்தம்மாள் தன்னுடைய பிள்ளைகள் கொலை செய்து பாதகமான கொலை குற்றவாளிகளாக்க இறைவனுடைய தண்டனையை பெறக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகள்
கொலை செய்து குற்றவாளியாக்க இறைவனுடைய தண்டனையை பெறாமல் அவர்களை நீரே எடுத்து கொள்ளும் என்று சொல்லி அவர்களுடைய இறப்புக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடினாள். மன்றாடியதன் விளைவாக தன்னுடைய 2 பிள்ளைகளும் நோயினால் இறைவனடி சேர்ந்தார்கள். இதற்கு பிறகு இந்த ரீத்தம்மாள் என்ன செய்தாள் என்று சொன்னால், தன்னுடைய கணவனை இழந்தாள், தன்னுடைய பிள்ளைகளை இறந்தாள். தான் விரும்பியபடி தான் ஒரு துறவு மடத்திலே சேர்ந்து துறவியாக வந்து இறைவனுடைய அளப்பரிய இரக்கத்தை பெற்றவளாக இயேசுவினுடைய பாடுகளோடு தன்னையும் 2 கலக்க விரும்பினாள். துறவு மரம் சென்றால் அங்கு கேட்டால் தான் ஒரு துறவியாக வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள். ஆனால் அந்த துறவிகள் மடத்திலே இருந்தவர்கள் இந்த சகோதரியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இவள் நாளாந்தம் செபித்து கொண்டிருந்தாள். தான் ஒரு துறவர மடத்திலே சேர்ந்து துறவியாக வந்து தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி செபித்து கொண்டிருந்தாள். செபித்ததன் பயனாக புனித திருமுழுக்கு ஜோவான், புனித அகுஸ்தீனார், புனித நீக்லஸ் இவர்களுடைய பரிந்துரையால் இந்த ரீத்தம்மாள் இரவு செபித்து கொண்டிருந்த வேளையிலே அந்த துறவர மடத்தினுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருந்த வேளையிலும் ஏதோ ஒரு விதமாக அந்த சிற்றாலயத்துக்குள்ளே இவள் அனுப்பி வைக்கப்பட்டாள். காலையிலே எழுந்து அந்த துறவர மட சகோதரிகள் சிற்றாலயத்துக்கு சென்ற வேளையிலே இந்த ரீத்தம்மாள் அந்த சிற்றாலயத்திலே இருந்து செபித்து கொண்டிருந்தாள். இதை கண்ட துறவிகள் இவள் இறைவனாலே தான் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றாள், ஏனென்று சொன்னால் கதவுகள் பூட்டப்பட்ட நிலையிலும் எவ்விதமாக அவள் இந்த சிற்றாலயத்துக்குள்ளே நுழைந்து இறைவன் முன்னிலையிலே செபிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனாலே தான் இவள் அனுப்பப்பட்டிருக்கின்றாள் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக தங்களுடைய துறவர மடத்திலே இவளுக்கு இடம் கொடுக்கின்றார்கள். தான் ஒரு துறவியாக வர வேண்டும் என்று விரும்பிய எங்களுடைய பாதுகாவலி அந்த துறவர மடத்திலே இணைந்து பல துன்பங்கள் சவால்கள் மத்தியிலேயும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவாக செய்து கொண்டிருந்தாள். இவளுடைய மேலதிகாரிகள் பல சவால்களுக்கு இவள் முகம் கொடுக்க பல உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். கலங்கவில்லை, தயங்கவில்லை, துறவர மடத்தை விட்டு வெளியேறவில்லை. எல்லாம் இறைவனாலே கைகூடும் என்று சொல்லி நம்பியவளாக, இறைவனிலே ஆழமான நம்பிக்கை கொண்டவளாக, கீழ்ப்படிவோடு தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அவர்களுக்கு அர்ப்பணித்தவர்களாக, அவர்களாலே கொடுக்கப்பட்ட கடமைகள் பொறுப்புகள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருந்தாள். ஒரு முறை பட்ட ஒரு ரோஜா தடியை ஒரு அருட்சகோதரி இவளிடம் கொடுத்து இதை நட்டு தண்ணீர் ஊற்று என்று சொல்லி பணித்த வேளையிலே நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு அந்த பட்ட ரோஜா தடியை அவள் நட்டு தண்ணி ஊற்றுகின்றாள். மறுநாள் அது முளைத்தெழுந்து ரோஜா பூக்களை அந்த மரச்செடி கொடுத்து கொண்டிருந்தது. இதை பார்த்து அனைத்து சகோதரிகளும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நிச்சயமாக இறைவன் இவளோடு இருந்து இவளோடு கரம் பிடித்து இவளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் பாதுகாவலி ஆண்டவன் இயேசுடைய பாடுபட்ட திருச்சிலுவைக்கு முன்பாக இருந்து நீர்பட்ட காயங்களோடு நானும் பாடுபட விரும்புகின்றேன் என்று சொல்லி உம்முடைய திருக்காயங்களின் ஊடாக என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த திருக்காயங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்தின் மீட்புக்காக நானும் துன்பப்பட விரும்புகின்றேன் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டியவளாக தன்னுடைய வாழ்க்கையிலே செபித்து கொண்டிருந்தார். இவ்விதமாக சபித்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவன் இயேசுடைய திருச்சிலுவையின் முகத்திலே முள்முடி சூட்டப்பட்ட அந்த முள்ளிலே இருந்து ஒரு முள் வெளியே வந்து இவளுடைய நெற்றியை குத்தியது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறியது. பெரியதொரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே சுமந்து கொண்டாள். ஆண்டவருடைய பாடுகளோடு தன்னுடைய துன்பங்களையும் இணைத்து கொண்டாள். ஆனால் நாளடைவிலே அந்த காயத்திலிருந்து துர்நாற்றம் எழத் தொடங்கியது. துறவிகள் எல்லோரும் இவளை ஒரு தனிமையான இடத்திற்கு அனுப்பி விட்டார்கள்.
உன்னுடைய துர்நாற்றத்தோடு உன்னோடு நாங்கள் செபிக்க முடியாது, உன்னோடு உணவு அருந்த முடியாது என்ற ஒரு தனிமையான அறைக்குள்ளே இவளை பூட்டி வைத்து விட்டார்கள். அவள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இறைவனிடம் வேண்டுதல் செய்தாள். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பட்ட துன்பங்களோடு தன்னுடைய வாழ்வையும் முற்றுமுழுதாக அர்ப்பணித்தாள். உலக மக்களுடைய மீட்புக்காக அவர்களை இரக்கத்தோடு மீட்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாள். இவ்விதமாக இருந்த வேளையிலே ஒரு முறை துறவிகள் எல்லோரும் திருத்தந்தையை சந்திப்பதற்காக ரோமாபுரிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த வேளையிலே மடத்திலே இருந்த எல்லா துறவிகளும் புறப்படுவதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ரீத்தம்மாள் போய் தன்னுடைய மேலதிகாரியிடம் கேட்டாள். நானும் வரப்போகிறேன் என்று சொல்லி கேட்ட வேளையிலே அவள் மறுப்பு தெரிவித்து விட்டாள். உன்னுடைய முகத்திலே இருந்து வெளியேறுகின்ற துர்நாற்றத்தின் ஊடாக நீ வர முடியாது என்று சொல்லி காரணம் காட்டினாள். அவள் தன்னுடைய அறைக்குள் சென்றாள். ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடினாள். நான் திருத்தந்தையை சந்திக்க மற்ற துறவிகளோடு போக வேண்டும், உம்முடைய வெள்ளமே எனக்கு தாரும் என்று சொல்லி செபித்த வேளையிலே மறுநாள் அந்த காயம் எதுவுமே இல்லாமல் அவளுடைய முகம் மிகவும் பிரகாசமாக இருந்தது. அவள் சென்றாள். தன்னுடைய துறவிகளிடம் கேட்டாள், நான் திருத்தந்தையை பார்க்க வேண்டும், என்னுடைய காயங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி கேட்ட வேளையிலே அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். எல்லோரும் புறப்பட்டு திருத்தந்தையை சந்தித்து விட்டு மீண்டும் தங்களுடைய இடத்திற்கு வந்த வேளையிலே இந்த பாதுகாவலி என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் அந்த காயம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினாள். ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடினாள். மீண்டும் அவளுக்கு முகத்திலே நெற்றியிலே காயம் ஏற்பட்டது, துர்நாற்றம் வீசியது. தன்னுடைய உடல் வலுவடைந்தவளாக அவள் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தாள். இறப்பின் விளிம்புக்குள்ளே அவள் தள்ளப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே அவள் மனம் சோர்வடையவில்லை. தன்னுடைய அறைக்குள்ளே சென்று இறைவனிடம் வேண்டுதல் செய்வதும் தன்னிடம் வருபவர்களுக்கு பல அற்புதங்களை செய்து அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவதுமாக தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்த ஒரு புனிதியாகத்தான் எங்களுடைய பாதுகாவலி விளங்குகின்றாள். இவ்விதமாக வாழ்ந்தவள் பல வெள்ள செயல்களை அற்புதங்களை இறைவனிடமிருந்து பெற்று மற்றவர்களுடைய மீட்புக்காக கொடுத்த அந்த புனிதை இறுதியிலே தான் இறைவனடி செல்லப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என அறிந்தவளாக இறைவன் என்னை அழைக்கின்றார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய குரலை கேட்டவளாக தன்னை இறைவனுக்கு கையளித்து இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டாள். இவள்தான் எங்களுடைய பாதுகாவலி. அன்பார்ந்தவர்களே, அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனிலே ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தாள். நம்பிக்கையற்றவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கின்ற பாதுகாவலியாக அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் வாழ்ந்து காட்டினாள். எவ்விதமாக ஆண்டவருடைய பாடுகள் துன்பங்களை தானும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பியவளாக, நல்லதொரு கிறிஸ்தவளாக, நல்லதொரு மனைவியாக, நல்லதொரு தாயாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தவள் இறுதியாக ஒரு துறவியாக வாழ்ந்து ஆண்டவன் இயேசுனுடைய பாடுகளையும் துன்பங்களிலேயும் பங்கெடுத்தவளாக இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றாள் என்று சொன்னால், அவள் இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கின்றாள். எவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களின் ஊடாக மீட்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி விரும்பியவள், நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற துன்பங்களின் ஊடாக இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், மீட்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்ற பாதுகாவலியாக இருக்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் இறை இரக்கத்தின் பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், ஆண்டவர் இரக்கமுடையவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு. அன்பார்ந்தவர்களே, அந்த இரக்கத்தை நாங்கள் எவ்விதமாக ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றோம்? இன்று இந்த நவீன யுகத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அநீதிக்குள்ளேயும் பொய்மைக்குள்ளேயும் பல இன்னல்கள் துன்பங்களுக்குள்ளேயும் வன் செயல்களுக்குள்ளேயும் மனித உரிமைகள் மீறப்பட்ட நிலைகளுக்குள்ளேயும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுயநல நோக்கத்தோடு மற்றவர்களிலே இல்லாதது பொல்லாதது சொல்லி அவர்களெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே
துன்புறுத்துகின்ற மனிதர்களாக, மற்றவர்கள் மேல் இரக்கம் கொடுக்க முடியாத மனிதர்களாக இன்றைய சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரையில் நாங்கள் திருவிவிலியத்தை நாங்கள் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய அளப்பரிய இரக்கம் எங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப்படுகின்றது. எவ்விதமாக எகிப்திய மக்கள், இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலே சிக்குண்டு வாழ்ந்த வேளையிலே இறைவன் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு மோசே மூலமாக அவர்களை மீட்டு வருகின்றார். மீட்டு வந்தவர் காலத்துக்கு காலம் பலரை அனுப்பி தன்னுடைய இரக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு பொழிந்து அவரின் மூலமாக எங்களுக்கு மீட்பை பெற்றுத் தருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு தான் விண்ணேற் படைந்த பின் மற்றொரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்து அந்த துணையாளர் மூலமாக இரக்கத்தை எங்களுக்கு தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக அந்த இரக்கம் குணமுடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. அந்த அமைதியை நானும் நீங்களும் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அமைதியை நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இரக்கத்தை வழங்குகின்ற அடையாளமாக்கிய தூய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த தூய ஆவியினூடாக நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற மனிதர்களாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் பெற்ற அமைதியை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு தூய ஆவியின் கொடைகள் நிறைவாக தரப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஆவியின் கொடைகளை கொண்டு மற்றவர்களை நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டு நல்லதொரு உறவை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக ஆண்டவர் இயேசு தோமாவை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய காயங்களுக்குள்ளே இதோ பார், என்னுடைய காயங்களை பார், இந்த காயங்களிலே நீ உன்னுடைய விரலை இடுகென்று சொல்லி நம்பிக்கை ஊட்டி அந்த காயங்களின் ஊடாக்க ஒரு இரக்கத்தை அவனுக்கு கொடுப்பது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருக்காயங்களோடு இணைத்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்னிடமும் உங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றார். எவ்விதமாக இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவன் இயேசுடைய உயிர்ப்புக்கு சாட்சியம் பகர்ந்தார்களோ அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அந்த சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒருவரோடு நல்லதொரு உறவை கட்டி எழுப்புவோம். எம்மிடம் உள்ளவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். பன்சல்களை தகர்த்தெறிந்து நாங்கள் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே வாசித்து தியானித்து அதிலே அடித்தளமிடப்பட்ட மனிதர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைய நாட்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கணவனோடு வாழ முடியாது, மனைவியோடு வாழ முடியாது, அவள் கூடாதவள், அவன் கூடாதவன், அவன் குடிகாரன் என்று சொல்லி தங்களுக்குள்ளே விவாகரத்துக்கு செல்லுகின்ற கணவன் மாறும் மனைவி மாறும் என்று அதிகரித்து கொண்டு செல்லுகின்றார்கள். குழந்தைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க முடியாத பெற்றோர்களாக இன்றைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோரை இரக்கத்தோடு அவர்களுடைய வயோதிபத்திலே பராமரிக்க முடியாத பிள்ளைகளாக இன்றைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம் என்று சொன்னால் எங்களுடைய தந்தையர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம், எங்களுடைய அம்மாமாருக்காக நாங்கள் மன்றாடுவோம், எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம்.
தூய்மையான பிள்ளைகளாக, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகளாக, இந்த சமூகத்துக்கு உகந்த பிள்ளைகளாக, நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக, நல்ல கிறிஸ்தவ தாய்மாராக, நல்ல கிறிஸ்தவ தந்தையர்களாக, நல்ல பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய இரக்கத்தை சுவைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் மற்றவர்களுக்காக செபிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் இறை இரக்கத்தின் ஆண்டவரும் எங்களுடைய பாதுகாவலியும் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே வாழுங்கள். நம்பிக்கையற்றவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையின் பாதுகாவலியாக, எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற முடியாது என்று சொல்லி நினைப்பதுக்கின்ற காரியங்கள் எல்லாம் இடம்பெறும் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற எங்களுடைய பாதுகாவலியைப் போல நாங்களும் எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய குடும்பத்தினுடைய மனமாற்றத்திற்காக, எங்களுடைய சமூகத்தினுடைய மனமாற்றத்திற்காக, எங்களுடைய நாட்டினுடைய மனமாற்றத்திற்காக ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நல்லதொரு உறவை கட்டியெழுப்பி நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ தொடரும் பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம்.